அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க்கும் அதே சமயம் உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் வேணும் ட்ரேடிங் பண்றதுக்குன்னா ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாரம் பூராவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கப்போரான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ அது காரணம் வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பணவீக்கம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீழ்ச்சி, ஷேர் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீழ்ச்சி. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சு. உடனே எல்லாம் சோசியல் மீடியாலலாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து நடக்க போகுது, அதாவது பயங்கரமான ஒரு வீழ்ச்சி வந்து ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தா ஸோ அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. சரி, கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பார்த்தா சரி ரெக்கவரி ஆக போகுதுன்னு நினைச்சா ஸோ அடுத்த நாள் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. ஸோ மறுபடியும் ஒரு வீடியோஸ் நியூஸ் எல்லாம் வருது, பெரிய வீழ்ச்சி அடைய போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பணவீக்கம் வந்து ஏற்படுது அப்படி இப்படின்னு சொன்னா ஸோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா போயிட்டு மறுபடியும் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனு. அப்படி இருந்தாலுமே கூட ஒரு சைட்வேஸ்ல தான் மார்க்கெட் போயிருக்கு. ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 நாளுமே கிடையாது. சுத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸை வறுத்தெடுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 நாளுமே மார்க்கெட் போயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளார தான் போயிருக்கு. ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்ல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து சப்போர்ட் வரைக்கும் பரவாயில்ல. அப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கொஞ்சம் ஓரளவு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்ல தான் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கும். ஆனால் ஒரு ட்ரேடர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா லாபமோ நஷ்டமோ கொஞ்சம் வேகமா நடந்தாதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் பண்ண அனுபவமே கிடைக்கும். இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் பிரைஸ் வந்து ஒரு 100 ரூபா இல்லை 120 ரூபாய்க்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 300-400 ரூபாய்க்கு போயிடணும். இல்லைன்னா அந்த 120லேருந்து ஒரு 70 ரூபா 60 ரூபாய்க்கு வந்து ஸ்பீடா நடக்கணும். அந்த ஸ்பீடா நடந்தாலும் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற ஒரு சாட்டிஸ்பிகேஷனே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் மெதுவா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா ப்ரீமியம் பிரைஸ்ல எடுக்கிறோம்னா ஒரு 250 ரூபாய்க்கு வருது, 70 ரூபாய்க்கு வருது, மறுபடியும் 300 ரூபாய்க்கு போகுது. ஸோ மறுபடியும் 270 வருது. இந்த மாதிரி நடந்தா கட் பண்ணவும் முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷரான ஒரு மூவ்மெண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்றெல்லாம் பேங்க் நிஃப்டி வந்து சொல்லியிருந்தேன், அந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டியிருந்தேன் நான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டிரா பண்ணியிருக்கேன் 50,300 பிரேக் பண்ணா ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆனிச்சு. 50,600 வந்து ஓப்பன் ஆனிச்சு. சரி ஓகே, ஒரு கால் ஆப்ஷன் சைடெல்லாம் சும்மா பறக்க போகுது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட மண்டேவோட ஹை கூட கிராஸ் பண்ணல. 50,747 மண்டே பேங்க் நிஃப்டி. ஸோ இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா 50,707. ஸோ அதை கூட கிராஸ் பண்ணாம ஒரு சுத்தமா ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாத மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 327 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 250, ஃபின் நிஃப்டி 144 பாயிண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி, ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 819 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுல எல்லாமே என்ன தெரியுதுன்னா ஸோ கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆகஸ்ட் 6 கேண்டிலோ இல்லை 5 கேண்டிலோ, ஏன்னா ஒரு சில ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 கேண்டிலோட லோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அதே சமயம் நிஃப்டி 50லலாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 கேண்டில் வந்து கொஞ்சம் கீழே, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் 6 லோ வந்து 49,875. ஸோ இந்த கேண்டில்ஸை பிரேக் பண்ணா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்க முடியுமே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி சைட்வேஸ் போட்டு உயிரை வாங்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பையர்ஸ் உள்ளார வந்து பேங்க் நிஃப்டி ஒரு 1 வீக்குள்ளாரே ஒரு 52,000 வரைக்கும் டச் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு கண்டிப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகுது. அதுவும் அதே மாதிரி தான் ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் தான். ஸோ அது கொஞ்சம் மூவ்மெண்ட்ல கொஞ்சம் நல்லா இருந்தா கூட ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி 50லலாம் அதோட இம்பாக்ட் வந்து இருக்கும். ஸோ அதுவும் நம்ம இந்தியன் மார்க்கெட் இதை விட மோசமாக வந்து இருக்கு. ஸோ நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் அதே மாதிரி எல்லாமே ஒரு வாலட்டிலிட்டியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த போர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பணவீக்கம், இந்த மாதிரி நியூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து அதாவது எஃப்ஐஆ இருக்கட்டும் டிஐஆ இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பயப்படுறாங்க, செல் பண்ணிடுறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செல் பண்ணிடுறாங்க. செல் பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்குது. ஸோ அப்படி இருந்துமே கூட ஸோ அடுத்தது இன்னும் கொஞ்சம் செல் பண்ண வந்து மனசு வர மாட்டேங்குது. ஸோ மறுபடியும் அந்த இடத்துல போயிட்டு பை பண்ணிடுறாங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே வந்து ஒரு ரெக்கவரி அண்டு
கீழே இறங்குற மாதிரியே இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ருட்டீனாக போயிட்டு இருக்கு. இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பை சைடு வந்து ஒரு ஒன் சைடு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த 5 நாளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுமே கொஞ்சம் ஓவராலாக ஸ்டடி பண்ணிட்டு வரப்ப என்ன தெரியுது அப்படின்னா ஸோ கால் ஆப்ஷன் சைடு வந்து பை பண்ணுறதுல ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு வந்து ஸோ ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன்னா இந்த 5 daysல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு கால் ஆப்ஷன் சைடு தான் பை பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 எல்லாம் ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக ஒரு 2 or 3% வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 ஃபின் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் இந்த 5லுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரியும் புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஆனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஸோ இந்த சனி ஞாயிறு வந்தாலே எல்லாரோட மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நடக்கணும். வீக்கில் வந்து அந்த சனி ஞாயிறில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துடணும். நாம் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ₹100 புட் ஆப்ஷனுங்கிறது ஒரு ₹300-400 போயிடும். இந்த மாதிரி இந்த போர் நடக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரான் போர் அந்த டைம்லலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சனி ஞாயிறுனாலே நம்ம புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிடலாம். அந்த ஒரு 3 months நினைக்கிறேன் அந்த கொரோனா பீரியட்லையும் அந்த வார் பீரியட்லையும் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா இந்த சனி ஞாயிறுனாலே நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு ஆப்ஷன் பையர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலமாக இருந்தது. எப்படின்னா வெள்ளிக்கிழமை போயிட்டு நம்ம ஜஸ்ட் புட் ஆப்ஷனை மட்டும் பை பண்ணி வச்சுட்டா போதும். ஒரு 5 லாட் 10 லாட் பை பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை வந்து ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கும். ஸோ கேப் டவுன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்ல கண்டிப்பாக 1:3 இல்லை 1:4 வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். நீங்கள் நிறைய பேர் இப்போ புதுசாக வர பிகினர்ஸ்க்கு வந்து அது தெரியாது. ஒரு 2 years 2.5 years ஒரு 3-4 வருஷமா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ புதுசாக வர பிகினர்ஸ்க்கு வந்து அது வந்து தெரியாது. ஸோ பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 50,665, பிவோட் பாயிண்ட் வந்து 50,525, சப்போர்ட் வந்து 50,345. இன்னைக்கு ஹை வந்து 50,707, லோ வந்து 50,386, ஓப்பன் வந்து 50,612, க்ளோஸ் வந்து 50,484. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க ஒரு 200 points. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல வந்து ஒரு 100 point தான் மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து பையிங் ப்ரெஷரா செல்லிங் ப்ரெஷரான்னு தெரியாத அளவுக்கு மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான மார்க்கெட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூஸ்ல வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு. 700ல இருந்து ஒரு 400 ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளார மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் மூவ்மெண்ட் எல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் மார்க்கெட்டோ இந்த மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவோ பாசிட்டிவ் சைடோ நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கேப் அப் விழுந்துடுச்சு அப்படின்னா ஸோ ஆல்ரெடி இதை பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஆனால் மூவ்மெண்ட் இல்லை. மறுபடியும் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடும். கண்டிப்பாக 51,100 அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 52,000 நம்ம வந்து மினிமம் டார்கெட்டே வச்சுக்கலாம். 51,100 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ அங்கேருந்து ஃபாலோ ஆகுமா அப்படின்னு கேட்காதீங்க, அது வந்து பார்த்துக்கலாம். மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் 51,100. ஸோ ரெண்டாவது அதாவது கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா ஸோ கண்டிப்பா மறுபடியும் மார்க்கெட் கீழே வராதுங்க. ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட 5 or 15 minutes கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கேப் டவுன் எடுத்தா கூட ஸோ மண்டே வந்து ரெக்கவரி உடனே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. அதுக்கான டேட்டாஸ் கூட நிறைய விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனா தாராளமாக இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனா ஸோ இந்த க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆயிடும். அப்படி இருக்கிறப்ப ஆல்ரெடி பையிங் மோட்ல தான் இருக்கு. ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes or 15 minutes கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே போதும். ஸோ மார்க்கெட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஃபில்லிங் வந்து நம்ம மண்டே வந்து எதிர்பார்க்கலாம்.
ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப மூமெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேண்டில்ஸ் ரொம்ப பக்கத்தில் தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும், வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும், இல்லைன்னா சைட்வேஸாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கேப் அப் இருந்தால் 51 வரைக்கும் போகும். கேப் டவுன் விழுந்தால் கூட மார்க்கெட் மேலே தான் வரும். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பையிங் பாசிபிள். ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் ஸோ பையிங் வந்து பாசிபிள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து 3 ஸ்டாக் சொல்லியிருந்தேன். HDFC ஹையா பிரேக் பண்ணால் மேலே வரும், 1682 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல ஒரு ஹையா பிரேக் தான் பண்ணியிருக்கு. பண்ணால் கூட 1662 வரைக்கும் தான் வந்திருக்கு, 82 வரைக்கும் வரல. ஸோ மூவ்மெண்ட் இல்லாதனால. ஸோ AU பேங்க் 625.70 டச் ஆகிட்டு அதே இடத்துல நின்றுடுச்சு மார்க்கெட். ஸோ ICICI பேங்க் லோவை கட் பண்ண கீழே வரும்னு சொன்னால் ஆனால் லோவை கட் பண்ணலாம் மார்க்கெட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக் தான். ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி பேங்க்ஸ் அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து PNB பேங்க். ஸோ PNB பேங்கோட சப்போர்ட் சேம் சப்போர்ட் தான் 113.28. ஸோ ஹையா பிரேக் பண்ணால் 117 120 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு PNB பேங்க்ல. ஸோ ரெண்டாவது ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்கோட ஒரு சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு 196.80. ஸோ அந்த இடத்துல வந்தாலோ இல்லைன்னா ஹையா கட் பண்ணாலோ அகைன் வந்து ஒரு 200 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கு ஃபெடரல் பேங்க்ல. ஸோ மூணாவது வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் இது வரைக்கும் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்த இடம் தான் 1155. ஸோ அதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ 1155 வந்தால் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 1145 1135. சப்போஸ் கொஞ்சம் கீழே இறங்கி 1107 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து 1127 1147 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆக்சிஸ் பேங்க்ல. ஸோ 3 பேங்க் தான். PNBல வந்து ஹையை கட் பண்ணா பையிங் பாசிபிள் 117 120 வரைக்கும் வந்துடும். ஃபெடரல் பேங்க்ல அதே தான், ஹையை கட் பண்ண 200 வரைக்கும் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்ல 1155. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1107 வந்தால் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் அடுத்த வாரமாச்சு கும்பி பாகமா இல்லை வர்த்தெடுக்க போறானுங்களா இல்லை வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒன் சைடாக நல்ல மூவ்மெண்ட் மார்க்கெட் கொடுக்குமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஸோ நான் மற்றபடி இது வரைக்கும் கிடைச்ச டேட்டாஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி நடக்குதுன்னு அப்படின்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.